இன்னைக்கு தாமதம் என்கிற ஒரு காரியம் ஆவிக்குரியவனோட வாழ்க்கையில தொடருமானால் அவன் என்னென்ன இழப்பான்றத ஒரு 8 காரியத்தை சுருக்கமா உங்களுக்கு நான் சொல்றேன். வசனத்தை மட்டும் வாசிச்சுட்டு நம்ம ஜெபிப்போம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும். நல்லா கவனிங்க. தாமதித்துக் யாரு? லோத்து. இந்த லோத்து யாரு? பேராகுடைய பேரன், தாத்தாவுடைய ஆவி இப்ப யாருக்கிட்ட வந்துக்குது? நல்லா கவனிச்சிங்களா? ஆமா, பேரங்கிட்ட வந்திருக்கு. பேரன் வந்த உடனே அங்க ஆண்டவர் சொல்றாரு, இந்த அது அந்த பட்டணத்துக்கு பேர் என்ன பேருன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்து அழிக்க போகிற அந்த பட்டணம். நல்லா கவனிச்சிங்க. அந்த பட்டணத்தில் தேவ கோபாக்கினி இன்னும் கொஞ்ச நேரத்தில் கொட்டப்பட போகுது. நியாய தீர்ப்பு வரப்போகுது. கிருபையாக அந்த இடத்துல அந்த சோதம் குமரா பட்டணத்திலிருந்து இந்த லோத்துவை காப்பாற்றும்படியாக தேவன் என்ன பண்ணார்? 2 தூதர்கள் அனுப்பி வச்சாரு. அனுப்பி வச்சு அவனை போடா, நீ புறப்பட்டு அந்த மலைக்கு போ, நீ போற வரைக்கும் என்னால ஒண்ணும் செய்ய முடியாது தேவ தூதர்கள் சொல்றாங்க. இப்ப ஐயா என்ன பண்ணிட்டு இருக்காரு? இன்னொரு வாட்டி வாசிங்க அந்த பகுதியை. அவன் தாமதித்துக் கொண்டிருக்கிற போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார். நல்ல கவனிங்க, போதும். நல்ல கவனிங்க. இங்க என்ன நடக்குது? அவன் தாமதிக்க இவங்களால எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியல. தேவ திட்டத்தை ஒருத்தன் தாமதம் பண்றவன் கொலாப்ஸ் பண்றான். தெரியுதுங்களா? நியாய தீர்ப்பு தேவன் அந்த இடத்துல கட்டளையிடுறான். உனக்கு என்னடா அங்க வேலை? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இதுக்கு காரணம் என்ன? என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எப்போ ஒரு மனுஷனுக்குள்ள தாமத ஆவி வருகுதோ அவன் என்ன பண்ணுவான்? தேவன் எந்த இடம் அருவருக்கிறாரோ அந்த இடத்துல போய் தான் இவர் டென்ட் போட்டு உட்காந்துருப்பார். நல்லா கவனிச்சுக்கோங்க. வேத வசனம் சொல்லுது, லோத்து எந்த பட்டணத்துக்கு எதிராக போய் வீடு கட்டினா? யோசனை பண்ணி பாருங்க. நீங்க பைபிளை வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவன் சோதம் கொமரா பட்டணத்துக்கு எதிராக தன்னுடைய வீட்டை அவங்க வச்சான். குடிசையை போட்டான், கூடாரத்தை போட்டான். ஆனா ஆபிரகாமோ தேவனுக்கு எங்க முதல்ல பலிபீடம் கட்டி தேவனை தொழுது கொண்டானோ அந்த பலிபீடத்துக்கு நேராக அவன் என்ன பண்ணான்? தன்னுடைய கூடாரத்தை போட்டான். நல்லா கவனிச்சுங்க. ஆவிக்குரியனுடைய கூடாரம் எப்படி இருக்கு? ஒரு உலகத்தானுடைய கூடாரம் எப்படி இருக்கு பாருங்க. நல்லா கவனிச்சுங்களா? அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள இந்த தாமதத்தின் ஆவி வரும்போது, அந்த தேராகு போன்ற அந்த ஆவி அவனுக்குள்ள வரும்போது, தாமதம் என்கிற ஒரு காரியம் அவனுக்குள்ள இருக்கும்போது, என் அன்பு தேவ பிள்ளைகளை, அவனுக்கு பாவம் எல்லாம் பரிசுத்த மாதிரி தான் தெரியும். பாவம் பரிசுத்த மாதிரி தான் தெரியும். உலகம் அவனுக்கு எப்படி தெரியும்? அப்படியே நல்ல தேனை போலதான் இருக்கும், இனிக்கும். பரிசுத்தவானுக்கு தான் அது கசக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆனா இவனுக்கு இனிக்குது. அந்த பட்டணத்தை விட்டு போக மனசுல, அதனாலதான் தாமதம் பண்றான். ஐயா, இந்த இடத்துல இவ்வளவு வியாபாரம் பண்ணனே, இவ்வளவு வருமானம் வந்துச்சு, இப்படி இருந்துச்சு, அப்படி இருந்து ஆண்டவர் சொல்ல, இன்னும் சில நிமிஷத்துல அது நாசமாக போகுது, அக்கினியில எரிஞ்சு போக போகுது. அந்த பட்டணத்துல நீ இருக்கக்கூடாது. உன் மேல கிருபை வச்சு உன்னை காப்பாத்துறதுக்கு தேவன் என்ன பண்றாரு? அவனை முயற்சி பண்றாரு. நல்லா கவனிங்க. தாமதம் என்கிற ஒரு காரியம் நமக்குள்ள இருந்தா நியாய தீர்ப்பு வரும்போது நாமும் அதுல பாதிக்கப்படுவோம். அல்லேலூயா. அதனால தாமதம் வேண்டாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில தாமதம் இருக்கக்கூடாது. ஜெபிக்க சொன்னா உடனே ஜெபிங்க. சொன்னா ஆண்டவருடன் புறப்பட்டு போங்க. லோத்துக்கு சொல்லும் போது கேட்கல, இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாலும் லோத்து என்ன இருப்பாரு? சாம்பலா இருப்பார். நல்லா கவனிச்சுங்க. தாமதம் நம்முடைய நியாய தீர்ப்புக்கு அது கொண்டு வந்து, ஆபத்தை கொண்டு வந்து நமக்கு சந்திக்க வைக்கும்.